கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரம். அதில் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். இந்த நாளிலும் இங்கே மத்தேயுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களும் அவர்களுக்குள்ள உரையாடலை குறித்து பார்க்கிறோம். சீசர்கள் கேட்கிறார்கள், பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, இந்த காரியங்கள் நம் தியானிக்கக்கூடிய காரியங்கள் சீசர்கள் மாத்திரமல்ல, நமக்கும் அது சொல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலாவது வசனத்திலே மத்தேயு 18:1, அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, 3வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே சீசர்கள் பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் ஒரு சிறு குழந்தையை அழைத்து என்ன சொல்கிறார்? அந்த குழந்தையை போல என்ன செய்யணும்? பிள்ளையை போல ஆகாவிட்டால், மனம் திரும்பி ஆகாவிட்டால் என்ன செய்வீங்க? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி, இங்கே இவர்களுக்குள்ளே பெரியவன் யாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே போட்டி போட்டுட்டு இருக்கும்போது, நீ முதலாவது எப்படி பிரவேசிப்பேன்னு சொல்லி கூட ஆண்டவர் வந்து சொல்கிறார். எப்படி பிரவேசிக்க முடியும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் இந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களிலும் சரி, கர்த்தரை நாம் அறிந்து கொண்ட நாட்களிலே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனமானது, நம்முடைய இருதயம் புதிதாய் கொண்டே இருக்க வேண்டும். மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆவியிலே, நம்முடைய இருதயத்திலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு மனமாற்றம் இருக்க வேண்டும். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அப்போ அந்த சிறு பிள்ளையை போல, சிறு பிள்ளையினுடைய குணம், அதற்கு ஒரு எந்த விதமான ஒரு கடினமான தன்மை, ஒரு மற்றவர்களிடத்தில் ஒரு அதாவது எப்படி பேச வேண்டும், எப்படி ஒரு தமிழ் வழக்கத்தில் சொல்வார்கள், சூதுவாது எதுவும் இல்லாமல், எந்த ஒரு கள்ளம் கபடும் இல்லாமல் இருக்கும் சிறு குழந்தையானது. அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தர் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அந்த சீசர்களுக்கு சொல்கிறார். அப்போ மனம் திரும்பி குழந்தையை போல ஆகணும். ஆண்டவரிடத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், சபைக்குள்ளாக இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மனமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையானது நம்ம ஆண்டவரோட விரும்புகிற வண்ணமாக இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? குழந்தையை போல நம்மளுடைய குணங்கள் இருக்கிறதா? உங்களுடைய நம்ம எல்லாருடைய குணங்களும் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதரிகளே, நாளிலும் 4வது வசனத்தை பார்க்கும்போது, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இங்கே அவங்க கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. நீ என்ன பிள்ளையை போல தாழ்த்தி இருக்கிறவன் தான் பெரியவனாய் இருப்பான்னு சொல்லி சொல்றப்போ, ஆண்டவர் எதுவும் அவர் சொல்லுகிற காரியத்தை அவர் செய்கிறவராயிருக்க, அவர் செய்யாத எந்த காரியத்தையும் நம்மை அவர் செய்ய சொல்கிறதில்லை. அவர் எப்படி என்ன பண்ணாரோ அதே தான். அப்போ அவரை பின்பற்றுவர்களாக நாமும் அவருடைய குணங்களை, அவருடைய மாதிரியை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய குணங்கள் கூட நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே நம்முடைய இதயத்திலே ஒரு மாற்றம் அவசியம். ஆவியிலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்?
புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இங்கே தாழ்மைக்கு ஒரு உதாரணமாக இங்கே வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு ராஜாவினுடைய பேரன் தான். அந்த ராஜாவினுடைய பேரன் இன்னொரு ராஜாவிடத்தில் எவ்வளவு மனத்தாழ்மையாக பேசுகிறார் என்று பார்க்கும்போது, எவ்வளவு ஒரு தாழ்மையாக தன்னை குறித்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, தன்னை அவருக்கு முன்பதாக அவ்விதமாக தாழ்த்துகிற ஒரு ராஜாவுக்கு முன்பதாக தன்னை தானா பரலோக தேவாதி தேவன் யூத ராஜசிங்கத்துக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே பார்ப்போம். இந்த வசனத்தை பார்க்கும்போது 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அப்பொழுது அவன் வணங்கி, மேலுள்ள 7வது வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். தாவீது அவனை பார்த்து, பயப்படாதே, உன் தகப்பனையாக யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் நித்தம் அஸ்பம் புசிப்பாய் என்றார். இந்த மேவிபோசேத்தை பார்த்து, யோனத்தானின் குமாரன் மேவிபோசேத், சவுலின் பேரன், பார்த்து சொல்லும்போது, அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு இப்படி காரியங்கள்லாம் விசாரிக்கிறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நீ எப்பவுமே என்னுடைய பந்தியில் புசிப்பான்னு சொல்லும்போது, அவனுடைய எவ்வளவு தாழ்மையான ஒன்று பதிலை பாருங்க. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற 8வது வசனத்திலே வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னென்னையே நோக்கி பார்க்கறதுக்கு முன்னாடியான் எம்மாத்திரம். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு அருமையாக தன்னை தாழ்த்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான குணத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பெரியமுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை. தாழ்மையை நாம் தரித்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கிருபையை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். தான் யாக்கோபு 4:6 கூட அந்த பெருமைக்கு எத்துனா தாழ்மையிற்கு கிருபை அளிக்கிறேன்னு நாம் பார்க்கிறோம். மத்தேயு 23:12 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். இப்போ ஆண்டவருக்கு முன்பாக மிகவும் அவர் நம்முடைய தாழ்மையான மனத்தாழ்மையை அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஏன் அவர் எதிர்பார்க்கிறார்? அவர் மரண பரியந்தமும் தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்கிறார்? தன்னை தாழ்த்துகிறவராக இருந்தார். கண்பானவர்களை, எப்படிப்பட்ட ஒவ்வொரு நேரத்தால் எப்படி இல்லாமோ இருந்திருக்கலாம். அவர் ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் ஒரு வார்த்தை சொல்லி எதுனா, ஆனால் நம்மை மீட்பதற்காக, உன்னையும் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக எவ்வளவு அருமையாக, எவ்வளவு பொறுமையாக தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து, நமக்காக ஒப்பு கொடுத்த தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். அவர் நம்மை அப்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். அவருக்கு முன்பாக நாம் இந்த உலகத்திலே நம்ம எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம், இப்படிப்பட்ட தாழ்மையான குணத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்க்கும்போது, என்னிடத்தில் விசுவாசம் இருக்கு, இந்த சிறியில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே ஓடுவேன். 6வது வசனம். 7, இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இங்க இந்த சிறியல் நிமித்தம் என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ, இந்த சிறியல் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கியவனோ அவனுடைய கழுத்தில் எந்திருக்கிற அப்படின்னு சொல்லுறாரு. ஓ, நம்முடைய சபையிலையோ மற்றவர்களுக்கு முன்பாக நாமும் விசுவாச பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்காட்டியாக, முன்மாதிரியாக, மற்றவர்களுடைய நம்மளுடைய நடக்கையை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக பின்பற்றுவர்களாகவும், நம்மளுடைய காரியங்கள் பார்த்து மற்ற காரியங்களை அவர்கள் கற்றுக்கூடிய நல்ல வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து அவர்களே சபையில் இருக்கிற அவர்களே அப்படி இருக்கிறார்கள், அந்த அக்கா அப்படி இருக்கிறாங்க, அந்த பிரதர் இப்படி இருக்கிறார், அந்த சகோதரன் இப்படி இருக்கிறாரு, இது என்ன அவர் இப்படி பேச இல்லை.
நம்ம வந்து மற்ற வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு வளர்ந்து வருகிறவர்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக சாட்சியாக என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒருபோதும் இடரல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அதனாலே இந்த நாளிலும் இந்த 2 வசனத்திலே நாம் கற்றுக்கொண்டது ஒரு தாழ்மையையும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு இடரலை கொண்டவர்களாக இராமல் சாட்சியுள்ள ஜீவியம் செய்யக்கூடிய ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவரும் மற்றவர்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? அந்த ஆண்டவருடைய குணத்தை பார்க்கும்போது தாழ்மையாக இருந்தார். அவர் என்ன செய்தாரோ அவருடைய மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பின் வைத்து போயிருக்கிறார். அவர் என்ன செய்தார் அதே மாதிரி அவரை போல நாம் அவரை பின்பற்ற வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 4:14, ஆகையால் என்னை பின்பற்றலாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எவ்வளவு ஒரு உறுதியாக என்னை பின்பற்றுகளாகுங்கள் சொல்கிறேன். ஏன்னா சுவிசேஷ நிமித்தம் நான் உங்களை பெற்றதுனால என்னை பின்பற்றுங்கள். எவ்வளவு உறுதியாக நீங்கள் நாங்கள் அப்படி நான் செய்யணும் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அப்படி நம்ம சொல்ல முடியுமா? எப்படி அருமையாக அவரும் இவ்வளவு ஒரு உறுதியாக சொல்றாரு. நாம் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக அவருடைய அடிச்சுவர்களை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து மற்றவர்கள் இன்னும் ஆண்டவர்களுக்குள்ளே அதிகமாக வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் மனத்தாழ்மையாகவும் மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக நம்ம மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது பிரகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமாக வாழ்ந்து இவ்விதம் காரியங்களை கற்றுக்கொண்டு அதே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.